அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது நானே தயங்குகிறேன். இவருடைய உயிரை இப்பொழுது கைப்பற்ற வேண்டுமா? கொஞ்ச காலம் வாழ்ந்தால் போதாதா? நிரந்தரமான வாழ்வு இவருக்கு இல்லையா என்று அல்லாஹ் தயக்கம் காட்டுகிறான். இறை விசுவாசிகளுடைய உயிர்களை கைப்பற்றும் பொழுது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 6507 6502வது நபிமொழி. ரெண்டு நபிமொழிகள் நமக்கு எதை உணர்த்துகிறது? இறை விசுவாசியோடு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய தொடர்பு. இறை விசுவாசி அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்றால் எதையும் அதற்காக வேண்டி தியாகம் செய்ய அவர் தயாராக இருப்பார். காரணம், நமக்கு அல்லாஹ் வேண்டும். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை படியுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டியே நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் நாம். நம்முடைய இபாதத்துகள் அவனுக்காக வேண்டி செய்தவர்கள் நாம். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாரோ அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் நாம். நமக்கு எந்த பயமும் வேண்டாம். எப்பொழுது அல்லாஹ் அழைத்தாலும் நான் தயார். இனி நான் தயார் இல்லை என்றாலும் தப்பிக்க முடியுமா? அதுவும் முடியாது. எங்கும் ஓடி ஒளிய முடியாது. எங்கும் பூட்டி உள்ளறையில் அமர முடியாது. எங்கும் நாம் அந்த மரணத்திலே இருந்து தப்பிக்க எந்த முயற்சியும் மேற்கொண்டாலும் பலனளிக்காது. அதைத்தான் நேற்றைய தினம் பார்த்தோம். ஆக இறை விசுவாசிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது நானே தயங்குகிறேன். இவருடைய உயிரை இப்பொழுது கைப்பற்ற வேண்டுமா? கொஞ்ச காலம் வாழ்ந்தால் போதாதா? நிரந்தரமான வாழ்வு இவருக்கு இல்லையா?